வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கும்பாரெட்டி ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காரில் போகிறோம். பஞ்ச்லேயும் போகிறோம், நம்ம ஜெட்லேயும் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜெட்டை எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக நம்ம விளாகை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பண்பளி பெட்ரோல் பங்கில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லாதனால நம்ம பெட்ரோல் அடிச்சாச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெட்ரோல் போடணும் பார்த்தீங்கன்னா 500 போட்டாலே போதும். தாராளமாக வந்து எந்த காரணாலும் போயிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ரூட் வந்து கரெக்டாக சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் தென்காசியில் இருந்து வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த பெட்ரோல் பங்க் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கேருந்து பம்பளியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நீங்கள் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வடகரை வந்துடும். அதனால என்ன செய்யணும், லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம போகிற லொக்கேஷனுக்கு வந்து வந்துடலாம். பண்பளி நம்ம கடைசி எண்டிங் வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி லைட்டாக வச்சுருப்பாங்க. இது தாங்க மெயின். இந்த செக் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கும்பாரெட்டி ஃபால்ஸ் வரும். லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை கோவில் வரும். இப்போ கும்பாரெட்டிக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். எதுக்கடா நீ லெஃப்ட் கட் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். எங்கள் அண்ணன் ஃபேமிலி இருக்குது, அவங்கள பிக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அந்த திருமலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே தான் வந்து புஷ்பா படம் ஃபுல்லாகவே வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. அந்த புஷ்பா படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டெப் வர வந்திருக்கும். அந்த மலையோட ஷூட்டிங் ஸ்பாட் எனக்கு தெரியும். அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் அதுக்காண்டியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கேருந்து போர்டு போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அச்சங்கோவில் போட்டுருக்காங்களா. அச்சங்கோவில் ரூட்டில் தான் வந்து நம்ம கும்பாரெட்டி ஃபால்ஸ் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதிலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தாங்க, ஸ்ட்ரைட் ரோடு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்ட பிறகு உங்களுக்கு வந்து ஹில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரோடாக தான் இருக்குது. இதில் வந்து இன்னொரு நான் வந்து ஒரு முக்கியமான ஏரியா சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சீசன் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அதாவது இதே மெயின் ரோடு தான் இப்போ நம்ம பக்கத்தில் வரப்போகுது. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ரைட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி மூங்கிலே வந்து ரெடி பண்ணிப்பாங்க. இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னு நினச்சோங்களேன், உங்களுக்கு மினி ரெசார்ட்டு, அப்புறம் ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா 1 டே 2 டேனாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹில் ரோடை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் வந்து இப்போ செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 4 o'clock PM நீங்கள் போனீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் என்ன டைமுக்கு கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 AM வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். நம்ம வந்து மேலே ஹில்ல ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எதிர்பார்த்தது வந்து டேனிங் வந்து ரொம்ப தெரியுதுங்க. நம்ம போன வீடியோவில் கும்பாரெட்டி ஃபால்ஸ் 1 போட்டிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கில் வந்துடும், அந்தளவு டேனிங் தெரியல. நம்ம காரில் வரையில் ஓவர் டேனிங் மாதிரி தெரியுது. பஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ முக்கி டேனிங்லாம் சரியான முக்கி பஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. வண்டி ஏன்னா பின்னாடி நிறையா வரும், அதனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. அங்கே என்ட்ரி ஆக்கானா இல்லை உள்ளே தான் இருக்கானா? என்ட்ரி பண்ணணுமா? ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செக் போஸ்ட் உண்டு. அங்கே வந்து உங்கள் நேம், உங்கள் வண்டியோட நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எல்லாமே வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே விடுவாங்க. நீங்கள் பாட்டு உள்ளே வந்துடாதீங்க. கிராஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணதுக்கு போகிற கேப்பில் வந்து வண்டி வந்து நிற்கக்கூடாது, யானை இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அதே நாக்க ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க போகலாம். ரொம்ப பீதியில் இருக்காங்க எல்லாரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைங்கிறங்க, யானை பொண்ணா வந்து சுட போட்டு போயிருக்கு. செம பீதியாக இருக்குது எல்லாத்துக்கும். அதனால எங்கேயும் நின்றாதே, வண்டி எடுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் நேரா ஃபால்ஸுக்கு. என்ன செய்ய வண்டி ஒரே மிதிச்சிருவோம். என்ன கவுத்து விட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக பண்பளியிலேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் வந்த பிறகு ஒரு ஃபால்ஸ் மாதிரி அங்கே இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 6 கிராஸ் ஆகும், அங்கே ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அதோட வீடியோ வந்து நம்ம போன வீடியோ கொடுத்துருந்தோம், அதில் காமிக்கிறேன். வண்டி ஜெட்டை வந்து அங்கே விட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபால்ஸை காமிக்கேன். இது வந்து என்ன ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா மணலாறு ஃபால்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ அங்கே தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து முக்கியமானதாக மட்டும் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். முக்கியம் இல்லாத வந்து வீடியோ நான் ஷூட்டே பண்ண மாட்டேன். இப்போ இந்த மணலாறு ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 6 மூலியமாக தான் இந்த தண்ணி ஒரு கூலிங்காக செம கூலிங்காக இருக்கும் தண்ணி. இப்போ நம்ம இந்த சைடு தான் போகிற கும்பாரெட்டி ஃபால்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் தான் நம்ம போன வாட்டி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிங்க. ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் குளிச்சிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா தயவுசெய்து அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சு அதை போய் பாருங்கள்.
அதான் திரும்ப திரும்ப எழுதிச்சுலாம் சில பேர் மறந்துடுவாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். இப்போ நம்ம கும்பாரெட்டி வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ அங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கும்பாரெட்டி வந்து ரீச் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்க்கிங்கே பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குது பாருங்க. அவ்வளோ பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு. நம்ம ஃபால்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம காரை வந்து பார்க் பண்ணிடலாம். இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்னு ஏதோ சொல்லி போர்டு போட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காரை வந்து இங்கே மெயினில் பார்க் பண்ணாதீங்க, அதுக்குன்னு தனி இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் கார் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பஞ்சு வந்தாச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இறக்க மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறக்கம், அதாவது இந்த ஸ்லோப் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பாரெட்டி வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்க்கிங் வந்து ரோட்டில் வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து ஒரு கீழே இறக்க மாதிரி வருது, ஸ்லோப்பாக கீழே இறங்குது. அது வழியாக வந்து இங்கேருந்து நிறைய கார் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெட்டையும் ப்ளஸ் அந்த பஞ்சையும் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக வந்து டிக்கெட் எடுக்க போகணும். வண்டிக்கு பார்க்கிங் காஸ்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து முக்கியமானதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். வண்டி காருக்கு எவ்வளோ பார்க்கிங்கு, நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். என்ன வச்சு விடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து கிளாத்லாம் வந்து எடுத்து போய்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, நாட் அலோட் அப்படின்ட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் வெளியே வச்சுருக்காங்க. ஃபால்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்லாம் மாற்றக்கூடாதாமா. வேறு என்ன சொன்னாங்க, என்ன பொல்யூஷனா, அதை போட்டு நம்ம வந்து மாசுபடுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க போல். இப்போ நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து காரில் வச்சுட்டு இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காண்டி. இப்போ அதுக்கு வந்து ரேட் வந்து எவ்வளோ, பார்க்கிங் ரேட்லாம் எவ்வளோ நம்ம போய் கேட்டுடலாம். ஆனால் கூட்டமாக இருக்குது. சரி, இங்கே போர்டில் வந்து நம்ம ரேட் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டு இப்போ நம்ம மாதிரி ஆளுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு ஃபால்ஸை குளிக்க. சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸு. அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் வேனு, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 200, 150 அந்த மாதிரி கொடுங்க. பார்க்கிங் பாருங்கள், நம்ம காருக்கு 75 ரூபாயாம், 2 வீலருக்கு 30 ரூபாயாம். அப்பா ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஆனால் உண்மையிலே ரேட்டு மற்ற ஃபால்ஸோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக தான் நம்மளுக்கே தெரியுது. இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஃபேமிலியாக எல்லாமே எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஃபீட் இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா ஆர்ச் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ பைக்கெல்லாம் எங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேயே அந்த சைடில் வந்து பைக்கை ஃபுல்லாக வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஹட்டு மாதிரி சின்ன சின்ன ஹட்டாக வந்து நிறைய வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது, அதாவது ஓல்டு பிரிட்ஜ் இருக்குது. அதாவது நம்ம கும்பாரெட்டியில் குளிக்கிற அந்த ஃபால்ஸ் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து இந்த ரிவர் மூலயமா தான் வந்து வெளியே போகுது. இப்போ இது வந்து எப்படின்னா, டேரெக்டாக வந்து ஹில் இருக்கனால டேரெக்டாக வந்து கீழே போயிடும் தண்ணி. இப்போ இங்கேயே வந்து நிறைய வந்து போர்டெலாம் வந்து வச்சுருக்காங்க, அதாவது யானை இறங்குறதுக்கு. அப்புறம் இந்த பேர்டு இருக்கும், இந்த அனிமல் இருக்கும், நிறைய அந்த போர்டு வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பாரெட்டின்னு வந்து ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்கு பிளாஸ்டிக்கா? இப்போ கும்பாவுரொட்டி வாட்டர் ஃபால்ஸ் இதாங்க அந்த ஆர்ச்சி என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் வந்து 1/2 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்பவே வந்து ரூல்ஸ் சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக்லாம் வந்து என்ன பிளாஸ்டிக்கா, அது வந்து லெதர் தானே ஹேண்ட்பேக், அதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. உள்ளே வந்து செம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்கெட்டை கொண்டு போனால் அதை கவர்லாம் பிரித்து ஒரு துண்டில் போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலி எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர் மாதிரி வச்சுருக்காங்க, இதையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். இதே வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபால்ஸில், உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த ஆட்டை கடந்து தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஆயிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக். ஒன் சைடாக போங்க, எல்லோரும் ஈஸியாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து இங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பிரதர்ஸ் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து உள்ளே நடக்கிற மாதிரி போகணுமா?
ஒரு சின்ன ரிவர் மாதிரி வந்துச்சுங்களா, அதை தாண்டி வந்த பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸ்டேர் எப்படின்னா பெரிய பெரிய ஸ்டேராக இருக்குது, ஆனால் ரொம்ப ஹைட்டாக மேலே போகிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. குளிச்சுட்டு வந்தாங்கன்னா டயர்டாக இருக்கும் போலையே, அதுவும் இல்லாமல் வெக்க தான் அடி வந்துட்டா சாப்பிடாமல் வருது போவேன்னு தெரியும். பயிர் பசி. அப்புறம் குட்டி பசங்க வந்தாலும் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போங்க, ரொம்பவே இருந்தால் தான் சேஃபு, தனியாக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு தாங்க. ஒரு 40 ஃபீட் வந்து ஸ்டேர் ஏறிச்சு, இப்போ 40 ஃபீட் வந்து அப்படி ஸ்டேர் இறங்குற மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து சைடில் வந்து க்ரில்லாம் பண்ணியிருக்கனால சில்ட்ரனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், வயசானவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நாங்கள் முந்தி வரையில அந்த மாதிரி கிரில் பண்ணல, இப்போ வந்து இந்த கிரில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரயிலு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் ரீச் ஆயாச்சுங்க. பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குங்கிறது உள்ளே வந்தவங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்தது ஃபியூ இயர் பேக், நல்லா சரியாக வந்து ஞாபகம் இல்லை. இப்போ வந்த பிறகு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபால்ஸோட பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நேச்சராக விழுது பாருங்கள். ஃபால்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எத்தனைன்னா 1 2 3 4 ஃபால்ஸ் வந்து விழுது. லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாக விழுது. கும்பாவருட்டி ஃபால்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபால்ஸ் பக்கத்தில் போய் காமிக்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ கரெக்டாக இங்கேருந்து எப்படின்னா ஒரு பாட்டு மாதிரி எப்படி போட்டிருக்காங்க, வழி மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பாதி வந்து எப்படின்னா கிரில் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட்டால் வந்து ரோடு மாதிரி சரிங்களா வந்து அது எல்லாம் வந்து ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து கொஞ்சம் சின்ன பசங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் கூப்பிட்டு வரும், கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ வந்து ஃபால்ஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 2 செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்காங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்ப்புல இருந்து தண்ணி வந்து நிறையாவே தாங்க இருக்குது. அதுவும் இந்த ஃபால்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாஃப்டாக விழுது, அதுக்கப்புறம் சாஃப்டாக விழுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்டாக விழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குளிச்சு பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு லைவாக தெரியும். ஸோ ஆக்சுவலாக குளிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later நம்ம உள்ள மேலே ஃபால்ஸில் போய் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் அப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th படிக்கிறதா வந்து வந்திருந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, எனக்கே மறந்துடுச்சு. உள்ளே வந்து வியூ வேறு லெவலில் இருக்குது, எல்லா ஃபால்ஸை விட வேறு லெவலில் இருக்குது குளிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபால்ஸுக்கு வரலாம், செம்ம ஒர்த்து தான் சொல்லுவோம். ஆனால் டைமிங் மட்டும் பார்த்து வாங்க. மேலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நம்ம செல்லு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இப்போ கேமரா நம்மகிட்ட கோபுரமும் இல்லை. அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து ஒரு கேமராவும் கோபுரமும் கண்டிப்பாக வந்து வாங்கணும், நம்ம சேனலுக்காண்டியாக வாங்கணும். சேஃபாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார் ரைடர்